வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் மன்றம். மனு அளித்த தொழிற்பேட்டை தொழிலாளர் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள். புதுச்சேரி முதலமைச்சராக பொறுப்பேற்ற ரங்கசாமி நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்த நடிகர்கள் சதீஷ் மற்றும் தங்கதுரை. புதுச்சேரியில் இன்று தொடங்கிய U15 தேசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டி. 5 மாநிலங்களை சேர்ந்த 180 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்பு. சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் மன்றம் குறை கேட்பு நிகழ்வில் சேதராப்பட்டு தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் பங்கேற்று மனு வழங்கினர். புதுச்சேரி அரசு காவல்துறை உயர் அதிகாரிகள் முன்னிலையில் காவல் நிலையத்தில் நிலுவையில் உள்ள புகார் மனுக்களை விசாரித்து உடனடியாக தீர்வு காண்பதற்காக மக்கள் மன்றம் நிகழ்வு நடைபெற்று வருகிறது. இன்று காவல் கண்காணிப்பாளர் வம்சா ரெட்டி அவர்களின் முன்னிலையில் சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் மக்கள் மன்றம் குறை கேட்பு நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்வில் காவல் ஆய்வாளர் உதவி ஆய்வாளர்கள் பலர் பங்கேற்றனர். சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் மன்றம் குறை கேட்பு நிகழ்வில் மே 1ஆம் தேதியன்று போராடிய LNT தொழிலாளர்கள் தொழிற்சங்க நிர்வாகிகள் மீது போடப்பட்ட பொய் வழக்கின் மீது காவல் கண்காணிப்பாளர் நேரடியாக விசாரணை செய்து இந்த வழக்கினை திரும்ப பெற சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். LNT நிர்வாகத்திற்கு ஆதரவாக செயல்படும் சேதராப்பட்டு காவல் உதவி ஆய்வாளர் அவர்களை உடனடியாக பணியிட மாற்றம் செய்ய வேண்டும். சேதராப்பட்டு தொழிற்பேட்டையில் அசாதாரணமான சூழ்நிலையும் பதற்றத்தினையும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் திட்டமிட்டு உள்நோக்கத்தோடு உருவாக்கும் LNT நிர்வாகத்திற்கு அறிவுறுத்தல் வழங்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகள் உள்ளடக்கிய மனுவினை காவல் கண்காணிப்பாளர் அவர்களிடம் சேதராப்பட்டு தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் வழங்கினார்கள். இந்நிகழ்வில் சேதராப்பட்டு திருபுவனை தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் மோத்திலால் நேரு ரமேஷ், LNT ஜனநாயக தொழிலாளர்கள் தொழிற்சங்க செயலாளர் பாஸ்கர், ஈட்டன் பாஸ்கர், சேகா முருகையன், வில்லாளன் என்கிற விஜயன், காமாட்சி என்டர்பிரைசஸ் தொழிற்சங்க செயலாளர் பாஸ்கர், கொளஞ்சிநாதன், சித்திரைவேல், பூங்காவனம் கணேஷ் அனைவரும் பங்கேற்றனர். நடிகர்கள் சதீஷ், தங்கதுரை ஆகியோர் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி மாநிலத்தின் முதலமைச்சராக 5வது முறையாக பொறுப்பேற்றுள்ள ரங்கசாமியை பிரபல திரைப்பட நடிகர்கள் சதீஷ் மற்றும் தங்கதுரை ஆகியோர் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். முதலமைச்சரின் இல்லத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது நடிகர்கள் இருவரும் ரங்கசாமிக்கு பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்தி அவரது ஆசியையும் பெற்றனர். இந்த சந்திப்பின் போது திரைப்பட நடிகர் PRO மற்றும் கலைமாமணி குமரன் உடனிருந்தார். மேலும் புதுச்சேரியை சேர்ந்த நடிகர்கள் மற்றும் திரைப்படத்துறையை சேர்ந்த பலரும் கலந்து கொண்டு முதலமைச்சர் ரங்கசாமிக்கு வாழ்த்து தெரிவித்தனர். இந்த சந்திப்பு அரசியல் மற்றும் திரைப்பட துறையினரிடையே கவனம் பெற்றுள்ளது. புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் கொட்டும் மழையில் பாதிக்கப்பட்ட மக்களை NR காங்கிரஸ் MLA VP சிவக்கொழுந்து, சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் ஆகியோர் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து குறைகள் மீது விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர். வங்கக்கடல் மற்றும் அரபிக் கடல் பகுதியில் நிலவிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்தது. புதுச்சேரியில் நேற்று இரவு முதல் லேசான சாரல் மழை பெய்து வந்த நிலையில் காலை முதல் மழை விட்டு விட்டு பெய்தது. தொடர்ந்து கனமழையும் பெய்தது. இதனால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் வெள்ளம் போல சூழ்ந்தது. மேலும் தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளில் மழைநீர் புகுந்தது. இதனால் பொதுமக்கள் மிகவும் அவதிக்கு உள்ளாகினர். இதனையடுத்து தகவல் அறிந்த லாஸ்பேட்டை தொகுதி NR காங்கிரஸ் MLA VP சிவக்கொழுந்து, சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் ஆகியோர் உடனடியாக கொட்டும் மழையில் லாஸ்பேட்டை தொகுதியில் உள்ள லாஸ்பேட்டை மெயின் ரோடு, பெத்துச்செட்டிப்பேட்டை, ஜீவானந்தபுரம், மடுவுப்பேட்டை, சேத்திலால் நகர், ஜீவானந்தபுரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டு பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர். தொடர்ந்து அந்த பகுதி மக்கள் கூறும்பொழுது, கடந்த 4 ஆண்டுகளாக வாய்க்கால் தூர்வாரப்படாததே மழைநீர் போக முடியாமல் தேங்கி வீடுகளுக்கு சென்றது காரணம் என அவர்கள் தெரிவித்தனர். இதனை அறிந்த லாஸ்பேட்டை தொகுதி MLA VP சிவக்கொழுந்து உடனடியாக அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் அழைப்பு விடுத்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும்படி வலியுறுத்துவோம் என கூறினார். மேலும் தொகுதி முழுவதும் சென்று தொகுதி மக்களின் குறைகளை கேட்டறிந்து அவற்றை உடனடியாக தீர்வு காணப்படும் என உறுதியளித்தார். லாஸ்பேட்டை தொகுதியில் கொட்டும் மழையில் MLA ஆய்வு செய்த சம்பவம் தொகுதி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. புதுச்சேரியில் மறைந்த INTUC தலைவர் டாக்டர் ரவிச்சந்திரன் அவர்களின் 5ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலி நடைபெற்றது. மறைந்த INTUC தலைவர் டாக்டர் ரவிச்சந்திரன் அவர்களின் 5ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலி நிகழ்ச்சி
புதுச்சேரி மாநில INTUC தலைவர் GR பாலாஜி தலைமையில் நடைபெற்றது. இதனையொட்டி முதலியார்பேட்டை உழந்தைக்கிரபாளையத்தில் உள்ள அருள்குரு சக்திவேல் பரமானந்த சுவாமி ஆலயத்தில் அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டு பக்தர்களுக்கு சிற்றுண்டி வழங்கப்பட்டது. தொடர்ந்து பெருமாள் கோவில் வீதியில் அமைந்துள்ள மாநில INTUC தலைமை அலுவலகத்தில் மறைந்த தலைவர் டாக்டர் ரவிச்சந்திரன் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் மாநில INTUC தலைவர் GR பாலாஜி ஊசுடு தொகுதியை சேர்ந்த இளைஞர்களுக்கு கிரிக்கெட் விளையாட்டிற்கான டி-ஷர்ட்களை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து பாரதிதாசன் மகளிர் கல்லூரி எதிரில் அமைக்கப்பட்டிருந்த டாக்டர் ரவிச்சந்திரனின் திருவுருவப் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் உழவர்கரை நகராட்சி அலுவலகம் அருகிலும் உழவர்கரை சாலை தெருவிலும் அன்னதானம் வழங்கி நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் புதுச்சேரி நாடாளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் ராமலிங்கம், முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி, லட்சுமி நாராயணன், காலாப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் செந்தில், அரியாங்குப்பம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், மாநில AITUC தொழிற்சங்க பொதுச் செயலாளர் அந்தோணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். மேலும் காங்கிரஸ் கட்சியின் முன்னணி நிர்வாகிகள், மாநில INTUC நிர்வாகிகள், ஆட்டோ சங்க மற்றும் இணைப்பு சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள், டாக்டர் ரவிச்சந்திரனின் ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக பங்கேற்றனர். பால்குடம் நிகழ்ச்சியில் பெண்கள் மற்றும் இளைஞர்கள் மழையில் நனைந்து கொண்டு குத்தாட்டம் போட்டனர். புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் கொம்யூனுக்கு உட்பட்ட நல்லவாடு வடக்கு பகுதியில் தில்லையம்மன் கோவில் உள்ளது. அந்த கோவிலில் நடைபெற்ற பிரம்மோற்சவ விழாவில் ஒரு பகுதியாக பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக நல்லவாடு அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. அதில் தொகுதியின் MLA ராமு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து பஞ்சாயத்தார் முன்னிலையில் பால்குட வீதி உலா தொடங்கியது. ஊர்வலத்திற்கு முன்பு சிறுவர்கள், சிறுமிகள், பெண்கள், ஆண்கள் உட்பட பலதரப்பட்டவர்கள் ஆடி பாடி மகிழ்ந்து பால் குடத்தை ஊர்வலமாக அழைத்து சென்றனர். முடிவில் தில்லையம்மனுக்கு பால் அபிஷேகம் நடைபெற்றது. பிரம்மோற்சவ விழாவிற்கான ஏற்பாடுகளை நல்லவாடு வடக்கு தில்லையம்மன் கோவில் அறக்கட்டளை மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக இடைவிடாத நடைபெற்ற DJ இசைக்கு ஏற்ப மழையில் நடனம் ஆடி மகிழ்ந்தனர். மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், சீமந்தம், பிறந்தநாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை நெருங்கிய உறவினர்களுடன் குறைந்த வாடகையில் சிறப்பாக நடத்தி கொள்ள வாடகை வெறும் 59,000 ரூபாய் மட்டுமே. இடம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. தொடர்புக்கு 9994066629 மற்றும் 9843048585. புதுச்சேரியில் இன்று தொடங்கிய U15 தேசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் 5 மாநிலங்களை சேர்ந்த 180 வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர். யுனைடெட் புதுச்சேரி அமெச்சூர் ரெஸ்லிங் அசோசியேஷன் சார்பில் U15 தேசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் 2026 போட்டி ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கத்தில் இன்று தொடங்கியது. இன்று நாளை என 2 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் புதுச்சேரி, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா ஆகிய 5 மாநிலங்களை சேர்ந்த 180 வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர். யுனைடெட் புதுச்சேரி அமெச்சூர் ரெஸ்லிங் அசோசியேஷன் நிர்வாகி மற்றும் புதுச்சேரி செயலாளர் வினோத் தலைமையில் இந்திய மல்யுத்த கூட்டமைப்பு துணைத் தலைவர் பிரசூத், தென்னிந்திய மல்யுத்த சங்கம் பொதுச் செயலாளர் லோகநாதன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். இதில் வெற்றி பெறும் வீரர் வீராங்கனைகள் தேசிய அளவில் நடைபெறும் சாம்பியன்ஷிப் போட்டிகளில் பங்கேற்க உள்ளனர். தென்னிந்திய அளவில் முதல் முறையாக புதுச்சேரியில் இந்த போட்டியை நடத்துவது பெருமைக்குரியது என அவர்கள் தெரிவித்தனர். BNI கோரல் நடத்தும் மாபெரும் சம்மர் ஷாப்பிங் திருவிழா 2026 மே 15 வியாழக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு கோலாகலமாக துவங்கப்பட்டது. இந்த ஷாப்பிங் திருவிழாவில் டைட்டில் ஸ்பான்சர் கிங் காஸ் ஸ்டுடியோ நிறுவனர் திரு வெங்கட்ராம் மற்றும் அவரது குடும்பத்தார்கள், மேலும் BNI ஸ்பெஷல் ஈவென்ட்ஸ் கோஆர்டினேட்டர் திரு ஆனந்த் காந்திராஜ், லீட் ஆபரேஷன்ஸ் திரு கிறிஸ்டோபர் பிரசாந்த், ரீஜனல் அட்மின் திருமதி லட்சுமி, ஈவென்ட் ஹெட் கல்ஃப் ராஜ் புல்டர்ஸ் திரு சைமன் ராஜ், பிரசிடென்ட் திரு பாலசரவணன், பாஸ்ட் பிரசிடென்ட் திருமதி லட்சுமி முருகன் உள்ளிட்டோர் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர். இந்த எக்ஸ்போவில் 135க்கும் மேற்பட்ட ஸ்டால்கள், ஃபுட் ஸ்டால்கள், பிளே ஜோன் ஏரியா என அனைத்தும் உள்ளது.
மின் இணைப்பு அனுமதி வாங்கும் நடைமுறையில் இனி 100 kV வரை சுய சான்றிதழ் மட்டும் போதுமானது என்ற அதிரடி மாற்றத்தை அமல்படுத்த அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதை வரவேற்று புதுச்சேரி அரசுக்கு மனமார்ந்த நன்றியினையும் பாராட்டுகளையும் புதுச்சேரி திருமண மண்டப உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பில் அதன் தலைவர் வேல்சோ இசைக்கலைவன் தெரிவித்துள்ளார். வணிகர்கள் மின் இணைப்பு பெறுவதற்காக பல்வேறு சிரமங்களையும் நீண்ட காலதாமதங்களையும் தவிர்க்கும் வகையில் தற்போது மின்துறையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த அதிரடி மாற்றம் மிகுந்த நிம்மதியையும் நம்பிக்கையையும் அளித்துள்ளதாகவும், புதியதாக உருவாகும் வணிக நிறுவனங்களுக்கு திறப்பு விழா நிர்ணயிக்கப்பட்ட நாளுக்கு முன்பாக மின் இணைப்பு கிடைக்குமா என்ற கவலையில் இருந்த வணிகர்களிடையே இந்த புதிய மாற்றம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. அது மட்டுமல்லாமல் அனைத்து உரிமங்களும் விரைவாகவும் ஒழுங்குமுறையுடனும் வழங்கப்படும் பட்சத்தில் நிறுவனங்கள் நிர்ணயிக்கப்பட்ட காலகட்டத்திற்குள் செயல்பட தொடங்கும். அதன் மூலம் தொழில் வளர்ச்சி அதிகரித்து அரசுக்கு கூடுதல் வருவாய் கிடைக்கும் வாய்ப்பு உருவாகும். எனவே புதுச்சேரி அரசு இதுபோல வணிக நிறுவனங்கள் தொடர்பான உரிமங்கள் பெற வேண்டிய அனைத்து துறைகளிலும் நடைமுறைகளை எளிமைப்படுத்தப்பட வேண்டும் என்று புதுச்சேரி திருமண மண்டப உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.